ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃபைனலி ஆர்சிபி வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து தோக்குட்டாங்க. மேபி எஸ்ஆர்ஹெச் இந்த மேட்ச் ஜெயிச்சிருந்தாங்கன்னா அவங்க வந்து 2ல வந்து போயிருப்பாங்க. அந்த செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன் அண்ட் ஃபோர்த் பொசிஷன் வந்து நல்லா வைட் ஓப்பனா இருக்கு. டோர்னமெண்ட் வந்து ஆன் ஆயிடுச்சு, ஃபயரா இருக்கும். இனிமே வந்து ப்ரீவியஸ் மேட்சே வந்து ஆர்சிபி வந்து ஜெயிச்சிருக்கணும் கேகேஆருக்கு. பட் அன்லக்கிலி ஒரு ரன் வித்தியாசம் வந்து கேகேஆர் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. ஆர்சிபியால ஜெயிச்சிருக்க முடியாது. பட் இந்த மேட்ச்ல வந்து செம்மையா ஃபண்டமெண்டல் பேசிக் எல்லாமே பக்கவா பண்ணின்னு நாங்க முதல்ல டாஸ் வின் பண்ணோன்னே நான் எஸ்ஆர்ஹெச்சுக்கு எதிராக நான் வந்து பேட் பண்றேன்னு சொன்ன உடனே எஸ்ஆர்ஹெச் மாதிரி ஒரு ஆப்போனன்ட் வந்து முதல்ல பேட்டிங் ஆட விட்டா 200 216 300 கூட அடிச்சிருப்பானுங்க. ஒரு பிரில்லியண்டா ஆரம்பிச்சாங்க. ஃபேப் டு பிளஸியும் விராட் கோலி எல்லாம் எக்ஸ்க்யூஸ் ஷாட். எண்ட் ஆஃப் பவர் பிளேல வந்து ஒரு விக்கெட் இழப்புக்கு 60 சம்திங் அரௌண்ட் இருந்தது. இதுல முக்கியமான விஷயம் என்ன நோட் பண்ணன்னு பார்த்தீங்கன்னா, விராட் கோலியோட சீக்ரெட் ஆஃப்டர் பவர் பிளேக்கு முன்னாடி வந்து விராட் கோலி தார் மாற அடிச்சிருந்தாரு. ரஜத் பட்டிதார் வந்து அந்த மார்க்கண்டேவை வந்து 4 6 அடிப்பாரு. போடுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைட 6-ஆ கன்வெர்ட் பண்ணிருப்பாரு. 4 6 குரூஷியல் மூமெண்ட். ரஜத் பட்டிதார் வந்து விராட் கோலியோட ஃபுல் பிரஷரையும் எடுத்து அந்த ஒரு நாக் சூப்பரா ஆட்டினாரு. அண்ட் சிபிக்கு பட்டிதார் வந்து ஃபாஸ்டஸ்ட் 50 அடிச்சிருக்காரு. ரெண்டாவது ஃபாஸ்டஸ்ட் 50 ஃபர்ஸ்ட் கிறிஸ் கெயில் அண்ட் ரெண்டாவது வந்து ரஜத் பட்டிதார் அடிச்சிருக்காரு. போல வில் ஜாக்ஸ் வந்து பெருசா ஆகல. மேட்ச்ல ஃபயர் ஆனாரு. இந்த மேட்ச் ஃபயர் ஆகல. இந்த மேட்ச்ல வந்து கூட்டிட்டாங்க. தினேஷ் கார்த்திக் வந்து இந்த எல்லா மேட்ச்ல ஃபயர் ஆனாரு. இந்த மேட்ச்ல ஃபயர் ஆவாருன்னு நினைச்சேன். ஆனா வந்து தினேஷ் கார்த்திக் வந்து 11 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. குரூஷியல் நாக் அது. இந்த ஒரு 35 ரன் வந்து அந்த 35 ரன் தான் வந்து ஆர்சிபி வந்து இந்த ஒரு புஷன் ஃபேக்டர்ல உட்கார வச்சது. இல்லைன்னா வந்து ஆர்சிபி மாட்டி வந்திருப்பாங்க. நல்ல ஒரு டார்கெட் கொடுத்தாங்க. 207 டார்கெட்டா இருந்து எஸ்ஆர்ஹெச்சுக்கு வந்து கொழுப்புங்க. என்ன பண்றது, நான் கண்ணா அப்படின்னா நான் அடிக்கதான் போறேன் அப்படின்ற அந்த மைண்ட் செட்ல இருந்தா எப்படி பார்த்த வில் ஜாக்ஸை தான் வந்து சென்னை வந்து மொயின் அலியை வந்து லாஸ்டா யூஸ் பண்ண மாதிரி வில் ஜாக்ஸ் வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ற போறாங்க. பவர் பிளேக்குள்ள எப்படியா எடுத்துன்னு வரணும். ஒரு 3வது ஓவர் இல்ல வந்து 2வது ஓவர்ல எடுத்துன்னு வரணும்னு நினைச்சேன். ஆனா ஃபேப் டு பிளஸி முதல் ஓவர்ல எடுத்துன்னு வந்தாரு. முதல் ஓவர்ல எடுத்துன்னு வந்து அவருக்கு வந்து ஒரு கீ விக்கெட் கிடைச்சது. யாரோட விக்கெட்? ஹெட்டோட விக்கெட் வந்து கிடைச்சது. அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா செம்ம அடி அடிச்சிருந்தாரு. யாஷ் தயாலுக்கு வந்து அவுட் ஆனாரு. நெக்ஸ்ட் வந்து மார்க்ரம் ஃபுல் டாஸ் பால்ங்க. அழகா ஃபுல் டாஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டா ஸ்டெம்ப் லைன்ல வருது. இறங்கி வந்து அது ஒரு கத்தி ஆடி பேடுல பட்டு எல்பிடபிள்யூ ஆகிற வரைக்கும் அவ்வளோ அந்த மேட்ச்ல விராட் கோலி போதுக்கு எல்லாருக்குமே வந்து செம்மச்சு. அடுத்து வந்து காசன் 6 அடிச்சாரு. 3 விக்கெட் விட்டாங்க. கொஞ்சம் பார்த்து பொறுமையா ஆடி இருக்கலாம். தேவையில்லாம வந்து இடகணங்குவாங்களா அந்த மாதிரி தான் வந்து வாழ்க்கையில எப்பவுமே கூடாது. வாங்கி அவுட் ஆனாரு. சர்மாவுக்கு வந்து பியூட்டிஃபுல்லா பால் வந்து நிதிஷ் ரெட்டிக்கு ஒரு பால் போடுவார். அப்படியே வந்து பால் வந்து ஸ்மார்ட்டான இருக்கும். நிதிஷ் இந்த டர்ன்லேயே தெரிஞ்சிருக்கும். ஓகே, பால் நல்லா டர்ன் வருது. அடுத்த பால் வந்து ஸ்ட்ரீட் வருது. அதை போய் திரும்பி ரிவர்ஸ் அடிச்சு ஆகுறீங்கன்னா என்ன சொல்றது சொல்லுவாங்க. யானை தன்னிலே மண்ணலி போட்டுக்கிற மாதிரி எஸ்ஆர்ஹெச் வந்து அவங்க தல்லே வந்து மண்ணலி போட்டுக்கிட்டாங்க. ஆர்சிபிக்கு என்ன பிரச்சனையா இது வரைக்கும் இருந்திருக்குன்னா, ஃபாரின் பவுலர் வந்து கரெக்டா அவங்க வந்து ஃபிட் ஆகல. ஃபைனலி ஆர்சிபி வின் பண்ணிடுச்சு. ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி என்ன மாதிரி ஃபீலா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபேன் அந்த லைக் போட்டு, சிஎஸ்கே ஃபேன் அந்த கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு ரிவ்யூ மேட்ச்ல பார்க்கலாம்.